கொஞ்ச நாளா இவங்க எங்க போயிட்டாங்க? என்ன இவங்கள பத்தி எந்த ஒரு பேச்சும் அடிப்படையின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார்து எந்த படம் ரிலீஸ் ஆவத பத்தி நெறைய பேச்சுகள் வரல. ஆனா, ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் ஓடிக்கொண்டு இருந்தது. ஸோ, இவங்களுக்கும் நயன்தாரா மேம்க்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அத பத்தி பேசியிருந்தாங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எதுவும் தெரியல. ஸோ, அப்படி இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ, அது என்னன்னு நான் உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட டெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்பவும் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரொம்பவும் நல்லா இருக்குது. அந்த படத்தோட டைட்டில் என்ன, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் அவங்க பார்த்தீங்கன்னா டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதோட ஒரு பகுதி தான் இந்த படத்தோட டெய்லர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய் மறக்காமல் பாருங்கள். ரொம்பவும் நல்லா இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பார்ப்போமா தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்பவும் ஃபேமஸான பாட்டு, ரொம்பவும் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தோட டெய்லர் விட்டுருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா பிப்ரவரி 21 அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 21 அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த 10 நாளில் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. யாரெல்லாம் மறக்காமல் பார்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னது தனுஷ் சார் டேரக்டர், அந்த மாதிரி தான் உங்கள் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹீரோவே நடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேரக்டராக இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் எடுத்த படம் என்னென்னா பாண்டி. இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டைரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இயக்குனராக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு தரமான படம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ராயன் படம். எல்லாரும் மெர்சல் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயும் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டுக்காகவே ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இடத்துக்கே போனாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ளே தான் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு நம்ம தனுஷ் சார். அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்க, பவேஷ், மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர், அதுக்கப்புறம் நான் வெங்கடேஷ் மேனன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருந்தா சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ நல்லா சூப்பர் ஹிட் தரமாக இருக்குமா, இல்லை நார்மலாக ஃபேமிலியோடு பார்க்குற படமாக இருக்குமா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பார்த்தா இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்? ஸோ லவ் சீனாக இருக்குமா, இல்லை அதாவது வந்து நம்ம லவ் டுடே படம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரில பேசிக்காக இந்த 2K கிட்ஸ் வருஷன் இது பண்ணி எடுத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நம்ம தனுஷ் சார் இயக்கத்தில் ராயன் படம் மாஸ் காட்டிச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த படமும் மாஸ் காட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.